வெல்கம் டு டோசன்ட் டெசிபிள் ட்ரீம் டெக்னாலஜி. என்னோட பேர் அஜய். கிபர்னெட்டிஸ் இன் 30 டேஸ் சீரீஸோட 9th டேல இருக்கோம், அதாவது 9th வீடியோவில். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம ஆல்ரெடி டெப்ளாய்மெண்ட்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்த்தோம். டெப்ளாய்மெண்ட்ல ஸ்பெசிஃபிக்காக டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸில் 2 இருக்கு. இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் அப்டேட், ரீக்ரியேட் அப்படின்ட்டு 2 இருக்கு. ஸோ அந்த 2 ஸ்ட்ராட்டஜியில் இன்னைக்கு வீடியோவில் ரோலிங் அப்டேட் நான் என்ன, ரோலிங் டெப்ளாய்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அதை பற்றின ஒரு சின்ன லேப் செஷனும் பார்த்துக்குவோம். ரோலிங் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் இப்போ டெப்ளாய் ஆயிருக்கு வெர்ஷன் 1, அதாவது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அப்ளிகேஷன் டெப்ளாய் ஆயிடுச்சு ப்ரொடக்ஷனில், யூசர்லாம் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா, ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருக்க இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய சான்ஸ் இருக்கு. ஸோ லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல வெர்ஷன் 1 2 பாட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரே அப்ளிகேஷன் 2 பாட் ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம புதுசா வெர்ஷன் அப்கிரேட் பண்றோம் V2ன்ட்டு. ஸோ புது வெர்ஷன் டைரக்டா மொத்த அப்ளிகேஷனையும் ஆஃப் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணாம ஃபர்ஸ்ட் 50%, அதாவது ஒரு பழைய பாட் போயிட்டு புது பாட் வரும். V1 போயிட்டு வெர்ஷன் 1 பழசு போயிட்டு புதுசா V2ன்னு ஒன்று வரும். ஸோ 50% புதுசு, 50% பழைய வெர்ஷன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன் டைம் இருக்கவே இருக்காது, 0 டவுன் டைம்ல இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் 50% டெலிட் ஆகிட்டு புது வெர்ஷன் வந்த மாதிரி பேலன்ஸ் செகண்ட் 50%ம் டெலிட் ஆகிட்டு புது வெர்ஷன் அப் ஆகிடும். இப்போ டிராஃபிக் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2க்கு டைரக்டாக ரீரோட் ஆகும். நீங்கள் எந்த டவுன் டைமும் பண்ண வேண்டாம், அப்ளிகேஷனை ஷட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ரோலிங் டெப்ளாய்மெண்ட்ற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ரோலிங் டெப்ளாய்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோலிங் டெப்ளாய்மெண்ட் இஸ் த ஸ்டாண்டர்ட் default deployment to Kubernetes. It works by slowly, one by one, replacing parts of the previous version of your application with parts of the new version without any cluster downtime. அதான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் ஆகுதுன்னா ஒரே ஒரு பாட் மட்டும் ரன் ஆகாது. ரெப்ளிகா செட்ஸ் ஆர் ரெப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லை 4 வச்சிருப்பாங்க ஒரு அப்ளிகேஷனுக்கே. அப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு மல்டிபிள் பார்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் ஒரு அப்ளிகேஷனுக்கு. சர்வீஸ் வந்து ஒரு லோட் பேலன்சர் மாதிரி ஆக்ட் ஆகும். லோட் பேலன்ஸ்னா என்ன, இல்லை அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற கான்செப்ட் பற்றிலாம் கேட்டிங்கன்னா, அது பேசிக் நெட்வொர்க்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ். நம்ம அதை இன்னொரு சீரீஸ் தனியாக வேணால் ஸ்டார்ட் பண்ணி நெட்வொர்க்கிங் சீரீஸை பற்றி பேசுவோம். பட் இப்போதைக்கு குபர்னெட்டிஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ யா, ஆஸ் ஐ செட், சர்வீசஸ் ஒரு லோட் பேலன்சர் மாதிரி ஆக்ட் ஆகும். மல்டிபிள் பார்ட்ஸ் இருந்தாலுமே ஈக்குவலாக அந்த பார்ட்ஸுக்கு டிராஃபிக்கை ரவுட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது 2 பாட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டுமே டவுன் ஆகிட்டு புது வெர்ஷன் கிரியேட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் டெலிட் ஆகும், செகண்ட் ஒன்று வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும் டெலிட் ஆகாம. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று டெலிட் ஆனதுக்கு புது வெர்ஷன் வந்த உடனே செகண்ட் இருக்கிறது டெலிட் ஆயிரும். செகண்ட் இருக்கிறது டெலிட் ஆச்சுன்னா புது வெர்ஷன் அங்கேயே வந்துடும். அப்படி வரும்போது உங்களுக்கு 0 டவுன் டைம் ஈஸியாக அச்சீவ் ஆகும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேணாம். மேனிஃபெஸ்ட்ல சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சேஞ்சஸ் தான். நம்ம ஆல்ரெடி சூப்பர் மாரியோ மேனிஃபெஸ்ட் பார்த்துருப்போம், அதுலேயே சேஞ்சஸை பார்க்குறோம் என்னன்ட்டு. லைன் நம்பர் 8 and 9 மேனிஃபெஸ்ட்ல, இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மேனிஃபெஸ்ட்ல லைன் நம்பர் 8 and 9 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு கீழே டைப்ல ரோலிங் அப்டேட், இது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேற எதுவும் மென்ஷன் பண்ணல. அது மட்டும் தான் சேஞ்சஸ். ஸோ அதை அப்படியே சேவ் பண்ணிட்டு kubectl apply -f mario. ஓகே, இப்போ ரெண்டுமே கிரியேட் ஆயிடுச்சு. kubectl get path -o wide 11 seconds, 15 seconds, 24 seconds. இப்போ இந்த பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 30 seconds ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண பார்ட் கிளியர் கொடுத்துட்டு நம்ம ஒரு கெட் பார்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 35 seconds, மோர் தென் 35 seconds ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ விஐ எடிட்டர்ல மாரியோ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு அது மேக் அ சேஞ்ச், அ ஸ்மால் சேஞ்ச். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் லேட்டஸ்ட்
டேகை மட்டும் நான் அப்டேட் பண்றேன். கன்சிடர் இட்ஸ் a நியூ வெர்ஷன். இப்போ இந்த Kubernetes பார்த்தீங்கன்னா, நான் இங்க பண்ற இமேஜ்ல பண்ற சேஞ்சஸை நியூ வெர்ஷன், அதாவது புது சேஞ்ச் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். kubectl apply -f Mario. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் கான்ஃபிகர். இப்போ பாடோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ்னு இருக்கு, 5 செகண்ட்ஸ்னு இருக்கு. வேறஸ் நம்ம புதுசா கிரியேட் பண்ணும்போது ரெண்டுமே சேம் டைம்ல கிரியேட் ஆச்சு. பட் இங்க அப்டேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பாட் வந்திருக்கு 5 செகண்ட்ஸ் ஆகி, அண்ட் ஐ மீன் 2 செகண்ட்ஸ் கேப்ல ஃபர்ஸ்ட் ஒரு பாட் வந்திருக்கு. அந்த பாட் வந்த அப்புறம் பழைய பாட் ஒன்று டெலிட் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பழைய பாட்ல ஒன்று டெலிட் ஆன உடனே புதுசா இன்னொன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ செக் பண்ணீங்கன்னா 34, 36 அந்த 2 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே இருக்கும். அது இப்போ இந்த டைமை வச்சு தான் உங்களுக்கு இது அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு கிளஸ்டர்ல, ஒரு ப்ரொடக்ஷன் கிளஸ்டர், ப்ரொடக்ஷன் சர்வர்ல நீங்க இந்த ரோலிங் அப்டேட்டை யூஸ் பண்ணி நீங்க புதுசா ஒரு அப்டேட் பண்றீங்கன்ற பட்சத்துல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 minutes டைம் எடுத்துக்கும். பழைய பார்ட் டெலிட் ஆகிட்டு புதுசு வரதுக்கு உங்களுக்கு விசிபிளாகவே தெரியும் டெலிட்டிங் இல்லை கிரியேட்டிங் நியூ பார்ட்ன்ற ஸ்டேட்டஸ். பட் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஜிகேஇ கிளஸ்டரில் நமக்கு தாராளமான ஸ்பேஸ் இருக்கு. ப்ளஸ் எந்த அப்ளிகேஷனுமே ரன்னிங்கில் இல்லை, இந்த பார்ட் மட்டும்தான் ரன்னிங்கில் இருக்கு. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இங்கே நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, இமீடியட் ரெஸ்பான்ஸ் தான், பெருசாக டிலேவும் இல்லை. ஸோ Kubernetes டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் ரோலிங் அப்டேட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ரீக்ரியேட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ.